நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு வந்தவங்களை எல்லாம் நடுங்கிற ஜுரத்துக்கு ஆளாக்கிட்டாரு ரஜினி. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு உலகத்துல வேற எந்த நடிகருக்காச்சும் இருந்திருக்குமா அப்படின்னு சொன்னா ஜாக்கி சானே இல்லைன்னு தான் சொல்வார் போல. அப்படி போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க உலகம் முழுக்க இருக்க சினிமா ரசிகர்களை. ஒரு கள்ள மௌனத்தோட இதையெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருந்த அரசு உயர் அதிகாரிகள் கூட கபாலிக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு ஆவலோட அலைஞ்சது தனிக்கதை. கபாலி ஓடுற தேட்டர்களுக்கு பாதுகாப்புக்காக போடப்பட்ட போலீஸார் கூட அது கிடக்குப்பா ஒரு பக்கம், அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தேட்டருக்குள்ள போயிட்டு ஐக்கியமாய் நின்று படம் பார்த்த சம்பவங்களும் நிறைய இருக்கு. இந்த நிலையில தான் நேத்து அந்த திடுக்கிடுற போனும் வந்துச்சு. அதுவும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கே வந்திருக்கு. போன்ல ரொம்ப பரபரப்பா பேசி அவரு, நானும் 2 நாளா போராடுறேன், கபாலிக்கு டிக்கெட்டே கிடைக்கல, வேற வழியே இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தஞ்சாவூர் பெரிய கோவில்ல குண்டு வெடிக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாராம். இந்த விஷயத்த போய் அலட்சியமா எடுத்துக்க முடியுமா? வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் கெடுபிடிகளோட தஞ்சை பெரிய கோவில்ல போலீஸ்காரங்க டைட் பண்ணியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட குண்டு ரசிகரையும் தேடிட்டு வராங்களாம். இதுக்கு நடுவுல கபாலியோட படம் 3 நாள் வசூல் விபரம் வெளியாகி ரஜினியோட ரசிகர்களை இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் 123 கோடியும், ஓவர்சீஸ்னு சொல்லப்படுற வெளிநாட்டுல 87 கோடியும் வசூலாயிருக்கு. ஆக மொத்தம் 210 கோடி வசூல் வந்திருக்கு. இதுவரைக்கும் வந்த தமிழ் படங்களோட கலெக்ஷன் ரெக்கார்டுகளை எல்லாம் முறியடிச்ச பாகுபலியோட வசூல் ரெக்கார்டையே சுக்குநூற உடச்சி வீசிட்டாரு கபாலி. எல்லாமே ரஜினி மயம்தான், எங்கும் ரஜினி மயம்தான். ரஜினினா சூப்பர் தான். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.